என்னுடைய அன்பான வணக்கமும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகளும். பாரதி பாஸ்கர் அவர்கள் இவ்வளவு கோபித்து இப்போதுதான் நான் பார்க்கிறேன். ஆபீஸ்ல கொஞ்சம் டென்ஷன் போல. என்ன கோபமா? பட்டிமன்றத்திலேயே இவ்வளவு கோபமா இருந்தா அவர் வீட்டில் இருக்காரா இல்லை வெளியில் தான் இருக்காரா? வேலைக்கு போகிறவர்களுக்கு அந்த சுமையை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எங்கேயாவது இறக்கி வைக்கணும்னு தோணுது. அந்த இறக்கி வைக்கிற இடமாக வீடு இருக்கிறது. சார், வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லவா நாங்கள் வந்திருக்கிறோம்? ஒருவேளை நாங்கள் சொன்னால் நீங்கள் செஞ்சிருவீங்களா? இல்லை, நீங்கள் வேலைக்கு போங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கான்றதா கேள்வி. நீங்கள் வேலைக்கு போகணுமா போக வேண்டாமான்றது கேள்வியே கிடையாது. எதை எடுத்தாலும் எனக்கு பிறகு வருகிறவர் பதில் சொல்லுவார். கொடுமை. இவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்களா, நான் பதில் சொல்லணுமா? நல்ல வேலைமா நீங்கெல்லாம் டீச்சரா போகல, போயிருந்தா நோக்கத்துக்கு கேள்வி கேட்டிருப்பீங்க. பயல்கள்லாம் நொந்திருப்பாங்க. அதுல அவங்க இது ஒரு கட்சி, இதற்கு ஒரு தலைவர், நீங்களாம் ஏன் அங்க உட்காந்துருக்கீங்க? சார், அங்கிருந்து மிரட்டுறாங்க சார். இப்பெல்லாம் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? மிரட்டியே கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறதா ட்ரெண்டு. நீங்க உட்கார்றது தப்புன்னு சொல்லலாம். ஏன் உட்காந்துருக்கீங்கன்னா, எங்களை இந்த அணியில போட்டிருக்காங்க, உட்காந்துருக்கோம். என்ன மரியாதை? ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? மரியாதை தேவை சொன்னாங்கல்ல. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு பெண்ணுக்குரிய மரியாதை குடும்பத்தினர் காட்டுகிற அன்பால் வர வேண்டுமே தவிர அவள் தருகிற சம்பளத்தால் வரக்கூடாது. அது அன்பால் வரணும், சம்பளத்தால் வரக்கூடாது. சம்பளத்தால் வருகிற மரியாதை ரிட்டையர் ஆன பிறகு இல்லாமல் போயிடும்ல. அப்புறம் இன்னொன்னுங்க, சோறு 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 என்றே பேசுகிறீர்களே சொன்னாங்கல்ல. பாவம், அவர் அப்புறாணி, அவர் சாப்பிட்ட மாதிரியா இருக்காரு. சொல்லிட்டு பாரதி மேடம் சொன்னாங்க, பசித்தவருக்கு பகவத்கீதையை விட சோறு தான் தர வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னார். சோறு 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 நாங்க சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நடுவில் இருக்காங்களே இன்னும் ராணியா, நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிற இடத்தில் இளவரசி. 5 நிமிஷம் லேட்டா போங்க, இளவரசியை வெளியே நிக்க வச்சிருவாங்க. என் இளவரசி ஏன் வெயிலில் நிற்கிறார்? வெயில் காய்கிறார். சார், முன்னாடியாவது போய் வர்றதுக்கு ஏதோ கொஞ்சம் அப்படியே அசந்து மசந்து போய் கையெழுத்து போட்டுடலாங்க. இப்ப கைரேகை வைக்கணும், பயோமெட்ரிக். 1 செகண்ட் லேட்டானாலும் சொல்லி கொடுத்துருது. வேலைக்கு போறதுக்கு ஈஸியாம்மா சார். இதெல்லாம் சொல்றது பாரதி மேடம் பரவாயில்லைங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அவங்க இன்னைக்கும் பணியில் இருக்காங்க. கொஞ்ச நாள் வேலைக்கு போய் முடியலைன்னு சொல்லி ரிசைன் பண்ண ஒரு ஆளு நடுவில் உட்காந்துக்கிட்டு இப்ப வாய மூடி சிரிக்கிறாங்க. சார், ஒர்க்குன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பேசுறீங்க நீங்க. என்னத்த சொல்ல. அதுல கவிதா ஜவஹரை ரொம்ப பாராட்டணும். ஐயா, நான் இதை திமிராகவா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டு ஆம், திமிராகத்தான் சொல்கிறேன். வேலைக்கு போகிற பெண்ணுக்கு கெத்து வேணும். கெத்தா திமிரா இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் வருமா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். கெத்தா திமிரா இருந்தா குடும்பத்துல சந்தோஷம் வருமா? நான் யார் தெரியுமா? நான் தான் கலெக்டர். அப்ப வீட்டுக்காரர் டவாலி. அப்படித்தானே இருக்கும் கெத்தா இருந்தா. இந்திரா நூயின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் அந்த அம்மா எழுதுறாங்க, வெளி உலகில் செல்வாக்காக நான் இருந்தாலும் என் வீட்டில் இல்லாததால் குடும்பத்தில் தோற்று போனேனோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. இது அவங்க எழுதினது. உலகளாவிய அதிகாரி. ஏடிஎம்மின் 16 நம்பரை சொல்வீர்களா? யாரு? கவிதா ஜவஹர். வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லாம ஏடிஎம்ல இருக்கிற 16 நம்பர். ஏடிஎம்ல என்னைக்குமா 16 நம்பர் இருந்துச்சு? அக்கௌண்ட் நம்பர் சொல்றீங்களா? ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்றீங்களா? இதை எதுக்கு இங்க படிக்கணும்? அதைத்தான் உள்ள வச்சா தானா வந்துரும்ல. எப்படி படிச்சு வேலை செய்யறாங்க பாருங்க.
என்னத்த சொல்ல, நிறைய அதுல இது எல்லாத்த கூட நம்ம விட்டுலாங்க. இந்த புலவர் போய் அங்க உட்காந்துருக்காரு பாருங்க. வரதட்சணை கொடுத்த பெண் வந்து பிரிப்பெய்டான், கொடுக்காத பெண் வந்து போஸ்ட் பெய்டான். சார், உலகத்திலேயே ஒரு மருமகளை சிம் கார்டா மாத்தி பேசின ஒரே பேச்சாளர். அப்புறம் இவர் பள்ளிக்கூடத்தில் எந்த பையன் இருந்தானோ தெரியல, முருகனை வளர்த்தது டிஎம் சவுந்தரராஜன் சொல்லியிருக்க. ரொம்ப அநியாயங்க. இந்த கதையில எங்கேயா பிடிக்கிறீங்க? பரதநாட்டியம் படிச்ச ஒரு பொண்ணு ஆடுன்னு சொன்னோன்னு ஆடி இருக்கா. அவர் உடனே பின்னால ஆடுன்னு இருக்கிறாரு. அப்ப பின்னால போய் ஆடி இருக்காரு. ஐயா, தயவு செய்து நகைச்சுவைன்ற பேர்ல உங்க அணிக்காரர்களே ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அதை சொல்லும் போது நான் அந்த அணியில் இருக்கிற வேலைக்கு போகும் பெண்களை பார்த்தேன். ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து நொந்து போனார்கள். ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் என்பதுல ரெண்டு கருத்து கிடையாது. கட்டாயம் போங்க. ஆனால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நாங்க சொல்லக்கூடாது, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனா அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அது குடும்பத்தின் மகிழ்ச்சி, குறிப்பாக பிள்ளைகளின் சந்தோஷம், பிள்ளைகளின் மகிழ்ச்சி. இந்த ஒரு வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் விட்டுட்டு குழந்தைய யார்கிட்டையோ கொடுத்துட்டு அந்த அம்மா திரும்ப வேலைக்கு போறாங்கல்ல, ஒரு தாய், இளம் தாய், சந்தோஷமா போவான்னு நினைக்கிறீங்க? இல்லையே. நிறைய பிள்ளை பசிக்கு அழுமோ, பாலுக்கு அழுமோ, வயிற்று வலியில் அழுமோ என்று அந்த தாய் அலுவலகத்தில் இருந்தாலும் அலறிக்கொண்டே இருப்பாள் மனதில். அதுதான் உண்மையான தாய். இப்போ ஆயாக்கள் செய்கிற வேலையை அம்மா செய்ய வேண்டும், அம்மா செய்கிற வேலையை ஆயாக்கள் செய்ய முடியாது, அதுதான் உண்மை என்று சொல்லி, பெரும்பாலும் மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு தேவை வேலைக்கு போகாத மருமகள் என்று ஒரு வயது வரும்போது தோன்றுகிறது. ஒருவேளை உங்களுக்கும் அப்படி எதிர்காலத்தில் தோன்றலாம். அப்போது அந்த இளவரசி ராணியாகி அப்படி ஒரு சட்டம் போட்டாலும் போடலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.